சிறப்பு தீவிர திருத்தம் 2026 படி இது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கான இறுதி வாக்காளர் பட்டியல் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் வெளியிடப்பட உள்ளது. அது குறித்த விவரங்கள் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 19/12/2020 ஆண்கள் 9,90,215, பெண்கள் 10,46,664, இதர நபர்கள் 301 பேர். இன்னைக்கு 23/2/2026 தேதியின்படி மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 21,26,303. ஆண்கள் 10,31,354, பெண்கள் 10,94,642, இதர நபர்கள் 307. மொத்தம் கூடுதல் 21,26,303. இந்த ஆண்கள் 41,139 நபர்களும், பெண்கள் 47,978 நபர்களும், இதர பிரிவுகள் 6 நபர்கள் ஆக மொத்தம் 81,123 புதிய வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். வரை வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு பெறப்பட்ட படிவங்கள், அதாவது படிவம் 6 மொத்தம் எவ்வளோ அப்படின்னோம்னா, ஆண்கள்ல 48,037, பெண்கள்ல 56,633, இதர நபர்கள்ல 13 நமக்கு படிவம் 6 பெறப்பட்டது. கூடுதலாக 1,04,683 பெறப்பட்டது. இதில் 89,123 நபர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஒப்புதல் செய்யப்பட்ட மொத்த படிவம் அதே எண்ணிக்கையிலான படிவம் தான். ஆண்கள் 47,451, பெண்கள் 56,026, இதர நபர்கள் 12, கூடுதல் 1,03,489. வரைவு நம்பர் 2 நல்லா இருக்கு. இந்தியாவில் தமிழ்நாடு முழுக்க தலைவருக்கு வேண்டி விட்டாலும் நம்பர் 2 அவ்வளோதான். 29 ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி. மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,83,862. குறைவான வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி 146 துறையூர் தனி தொகுதி 2,09,011 வாக்காளர்கள். 19/12/2025 அன்றைய தேதியின்படி மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 2,785. 23/2/2026 அன்றைய தேதியின்படி அதே 2,785 வாக்குச்சாவடிகள் உள்ளது. வாக்காளர் பட்டியலின்படி பாலின விகிதம் 10,061 பெண்கள் 1000 ஆண்களுக்கு. ஸோ மக்கள் தொகையின் அடிப்படையில் வாக்காளர் சதவிகிதம் 69.38%. தற்போது வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாத தகுதியுள்ள வாக்காளர்கள் தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்திட சட்டமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்தால் நிர்ணயிக்கப்படும் கடைசி நாளிலிருந்து 10 நாட்களுக்கு முன்பு வரை படிவம் 6 அளிக்கலாம். வரைவு வாக்காளர் வெளியிடப்பட்ட பின்னர் பொதுமக்களிடமிருந்து வரப்பட்ட சேர்த்தல், நீக்கல், திருத்தம் தொடர்பான படிவங்களின் அடிப்படையில் இன்று 23/2/2026 வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் விவரங்கள் பின்வருமாறு. இது ஒவ்வொரு சட்டமன்ற வாரியா நான் சொல்றேன். 138 தொகுதிக்கு 1,37,694 ஆண்கள், 1,46,120 பெண்கள், பிறர் 48 பேர். மொத்த வாக்காளர்கள் 2,83,862. 140 திருச்சிராப்பள்ளி மேற்கு சட்டமன்ற தொகுதி 1,13,050 ஆண்கள், 1,22,817 பெண்கள், பிறர் 36 பேர். கூடுதல் மொத்த வாக்காளர்கள் 2,35,903. திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டமன்ற தொகுதி 1,04,883 ஆண்கள், 1,12,460 பெண்கள், பிறர் 54 பேர். கூடுதலாக மொத்த வாக்காளர்கள் 2,17,397. 142 திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி 1,24,328 ஆண்கள், 1,31,860 பெண்கள், பிறர் 51 பேர். மொத்த வாக்காளர்கள் 2,56,239.
143 லால்குடி சட்டமன்ற தொகுதி 1,02,156 ஆண்கள், 1,08,861 பெண்கள், பிறர் 26. மொத்த கூடுதல் 2,11,043 வாக்காளர்கள். மணச்சநல்லூர் 144 சட்டமன்ற தொகுதி 1,13,256 ஆண்கள், 1,20,924 பெண்கள், 37 இதர நபர்கள், கூடுதலாக 2,34,217 வாக்காளர்கள். 145 முசிறி சட்டமன்ற தொகுதி 1,03,631 ஆண்கள், 1,08,965 பெண்கள், பிறர் 16 பேர், கூடுதலாக மொத்த வாக்காளர்கள் 2,12,612. 146 துறையூர் தனி 1,01,144 ஆண்கள், 1,07,837 பெண்கள், இதர நபர்கள் 30 பேர், மொத்த வாக்காளர்கள் 2,09,011. மாவட்டத்தினுடைய மொத்த கூடுதல் 10,31,354 ஆண்கள், 10,94,642 பெண்கள், பிறர் 307. மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 21,26,303. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் புதிதாக நபர்கள் சேர்க்கும் நாளானது சட்டமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் இறுதி நாள்ல இருந்து அதுக்கு முந்தின 10 நாள் வரைக்கும் படிவம் 6 ஏற்றுக்கொள்ளப்படும். இன்று வழங்கப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் நீக்கம் இருந்துச்சு அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னரே நீங்க அரசியல் கட்சிகள் ஃபார்ம் 7 கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு யார் கேமரா சார் கேமரா யார் ராஜா ஒன்னதே வந்து ராஜா பிரிக்கலாம் ஓப்பன் பண்ண சொல்லுங்க. சார் புகைப்படம் எடுத்தவங்க கொஞ்சம் கீழே வாங்க சார்.